எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் லைஃப் விசஸ் ஜுமான்ஜி மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். என்னப்பா நம்ம லைஃப்ப வந்து ஜுமான்ஜி மூவியோட கம்பேர் பண்ற? ஜுமான்ஜி மூவி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு சூப்பரான மூவி ஆச்சு. அதுக்கும் நம்ம லைஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜுமான்ஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜுமான்ஜி அப்படின்னு சொல்லப்படுற மூவி 90ஸ் கிட்ஸ் இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்த்திருப்போம். பட் பார்க்காதவங்களுக்கு இந்த ஜுமான்ஜி மூவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூவியோட ஒரு ஸ்டோரி பிளாட்ட வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜுமான்ஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவி உள்ள வந்து ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் இந்த கேம் பேரே ஜுமான்ஜி தான். இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைஸ் கேம் மாரி தான். நம்ம டைஸ் போடுவோம். அதுக்கேத்த மாரி நம்மளோட காயின் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இதுல என்ன வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம டைஸ உருட்டும்போது ஒரு 5ஆ இருக்கலாம், 12ஆ இருக்கலாம், தாயமா இருக்கலாம். ஒரு பரமபத விளையாட்டு மாரி தான். இந்த மாதிரியான கேம் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு கார்ட் ஜெனரேட் ஆகும். நம்ம ஒரு வாட்டி டைஸ் உருட்டும்போதும், அந்த கார்ட்ல வர விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு ஸ்லோகன் மாரி வரும் அந்த கார்ட்ல. அந்த கார்ட்ல வர ஸ்லோகன் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஒண்ணு அந்த கார்ட்ல வர ஸ்லோகன்ஸ்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸாவும் வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு டைஸ் உருட்டுறோம்னா, அந்த டைஸ் ஊட்டும்போது நம்மளோட காயினும் மூவ் ஆகும். ஒரு கார்டும் வரும். அந்த கார்ட்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கும் இடத்தை சுற்றி தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, எக்கச்சக்கமா தண்ணி வந்து கடல் மாரி நம்ம வீடே மூழ்கிடும். அதே மாரி அந்த கார்ட்ல வந்து, நீங்கள் இருக்கும் இடம் வந்து ஒரு காடாக மாறும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லா காடா மாறி சிங்கம், புலிலாம் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சுரும். நம்மளுக்கு பயங்கரமான பயத்த குடுக்க ஆரம்பிக்கும். இந்த கேம வந்து விளையாடி முடிக்கலன்னா, அந்த கேமோட அந்த கடைசி காயின், அந்த கடைசி கட்டம் வரைக்கும் நம்ம காயின் சுத்தி முடிக்கலன்னா, நம்மனால நம்ம இந்த கார்ட் மூலியமா வந்து அந்த சேலஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்டா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், அந்த மோசமான அனுபவங்களா இருக்கலாம். அப்படியே இருந்துரும் நம்ம இந்த கேம முடிக்கலன்னா. ஸோ நம்ம கேம முடிச்சும் ஆகணும். இந்த மாரியான ப்ராப்ளத்துல இருந்து நம்ம தப்பிச்சும் ஆகணும். இந்த விஷயத்த பண்ணும்போது மட்டும் தான் ஜுமான்ஜிலருந்து வெளிய போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த மூவியா எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்துக்கும், இந்த மூவிக்கும் நம்ம லைஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத அந்த ஒரு தேடல்ல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால, ஒரு ஹேப்பியான மொமெண்ட்டும் நமக்கு நடக்கலாம். இல்ல ரொம்ப சேடான மொமெண்ட்டும் நடக்கலாம். இல்ல நம்ம லைஃபையே புரட்டி போடுற டிசாஸ்டர்ஸ் கூட நம்ம லைஃப்ல திடீர்னு நடக்க ஆரம்பிக்கலாம். நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. பிரெடிக்ட் பண்ணவே முடியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த. சோ, இந்த மாரி இருக்கிற நம்ம லைஃப்குள்ள எப்படியாப்பட்ட ஒரு மோசமான பெர்சன் திடீர்னு வருவாங்க. இல்ல ரொம்ப சூப்பரான நல்ல பெர்சன் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதே தான் ஜுமான்ஜி மூவிலயும் நம்ம டைஸ் போட போட என்ன மாரி சேலஞ்ச் நம்மள நோக்கி வரப்போகுது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாரி தான் நம்ம லைஃப்யுமே வந்து எதிர்கொள்ளணும். நாளைக்கு நமக்கு என்ன மாரியான ஒரு சேலஞ்ச் வரப்போகுது, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து நம்மள வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மள அசிங்கப்படுத்துறவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுற இந்த தாட் வந்து நமக்கு தெரியாது. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம ரெடியா இருந்தோமா இல்லையான்னு தான் மேட்டருங்க. ஓகேங்களா? இதனால ஒரு 3 ரூல் நம்ம லைஃப்க்கு மேட்ச் ஆகும் ஜுமான்ஜியோட கேம்ல. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. செகண்ட் ரூல் வந்து பிரிப்பேர் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தேர்ட் ரூல் வந்து அக்னாலெட்ஜ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்தெல்லாம் நீங்க எதிர்பாருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் இது மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரூட்ல போகாம, எதெல்லாம் நடந்தா ரொம்ப மோசமா இருக்குமோ, அதையும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பி தவறி நீங்க போட்ட பிளான்ல ஏதாவது தப்பா நடக்குதுன்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு கேம் மாரி உங்கள பார்க்க வைக்கும் உங்க லைஃப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போறீங்க. ஒரு கேர்ள் இருந்தா ஒரு பாய், ஒரு பாய் இருந்தா ஒரு கேர்ள்குள்ள லவ் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி மேரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும்போது, அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து நமக்கு டக்குனு நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு லவ் மேரேஜா இருக்கு. நம்ம புடிச்ச பெர்சன மேரேஜ் பண்ணிட்டோம். இனிமே லைஃப் சூப்பரா இருக்க போகுது. நம்ம நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அந்த தாட்ல மட்டும் இல்லாம, நமக்கு இன்னும் நெறைய சொந்தக்காரங்க வருவாங்க. அந்த சைடுல இருந்து நம்ம நெறைய பேர பார்த்துக்கணும். நெறைய சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணணும். நம்மள வந்து என்ன மாரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. மேரேஜ் ஆகலன்னா ஏன் மேரேஜ் ஆகலன்னு கேட்க போறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எப்போ குழந்தை பொறக்கும்னு கேட்க போறாங்க. ஸோ சொசைட்டி எப்பயுமே வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால நம்முடைய தாட்டையும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, கொஞ்சம் தப்பாவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. தப்பான விஷயமும் நம்ம நோக்கி வர வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்தலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜுமான்ஜி மூவியோட ரூல்ல. செகண்ட் ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஜுமான்ஜிய பொறுத்தவரைக்கும் இந்த இந்த படத்துல வந்து கேம் விளையாடும்போது எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சிரும். நிச்சயமா நம்மளுக்கு அடி விழும். நிச்சயமா ஃபெயிலியர் வரும். நிச்சயமா பெயின் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு பிரிப்பேர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அத வந்து சமாளிக்க முடியும் அந்த படத்துல. அதே மாரி தான் நம்ம லைஃப்லயுமே, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பிளான் பண்ணலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம்.
இல்ல உங்களோட லைஃப்ல வந்து நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு பேஷன் நோக்கி மூவ் ஆகுறதா இருக்கலாம். அதுல சக்சஸ் மைண்ட் செட்டோட மட்டும் இறங்காதீங்க. ஃபெயிலியரோட மைண்ட் செட்லயுமே இறங்குங்க. ஃபெயிலியரோட மைண்ட் செட்ல ஏன் நான் இறங்கணும்னு சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சக்சஸ மட்டுமே நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, 2 கிலோமீட்டர் கூட உங்களால ஓட முடியாது. ஆனா உங்களோட வெற்றி 1000வது கிலோமீட்டர்ல கூட இருக்கலாம். ஸோ இத தான் வந்து ஒரு சம்டைம்ஸ் இது வந்து பெசிமிசமா கூட சொல்லிடுவாங்க. பெசிமிசம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர பத்தி யோசிக்கக்கூடாது. நல்லது தான் நடக்கும். ஜெயிக்க தான் போறோம்னு சொல்லிட்டு, அப்படிதான் யோசிக்கணும். அதான் ஆப்டிமிசம். பெசிமிசம்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோமோ, இது மாரி ஆயிடுமோன்ற பயம் சொல்லுவாங்க. நான் பெசிமிசத்த சொல்ல வரல. ஆனா, டிஃபீட்டும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம்னு சொல்லப்படுற இந்த பிளானிங் மைண்ட் செட் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தா மட்டும் தான், உங்களால தொடர்ந்து ஓட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முழு நோக்கம் வந்து கஸ்டமர் நம்மளுக்கு அதிகமா வரணும், கஸ்டமர் வந்து நம்மள பிடிக்கும்னு சொல்லிட்டு, அந்த சக்சஸ் மைண்ட் செட்டோடவே ஸ்டார்ட் பண்ணாம, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, உங்களோட ஓட்டத்துல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா சக்சஸ மட்டுமே யோசிச்சு, ஃபெயிலியர யோசிக்கலன்னா, பெயின் அதிகமா இருக்கும். ஃபெயிலியருக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ஏமாற்றம் சொல்லுவாங்கல்ல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும். ஃபெயிலியர பார்த்தா பயம் வரும்னு சொல்லிட்டாங்க. பயமும், ஏமாற்றமும் இருக்காது. எப்ப நீங்க ஃபெயிலியர பார்த்து பயப்படலையோ, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் உங்கள வந்து அணைச்சு மொத்தமே குடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது ஜுமான்ஜி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அக்செப்ட் த பெயின் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற கசப்பான சம்பவங்கள் தான் உங்களுக்கு சூப்பரான பாடங்கள கத்துக் குடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் வருது, ஒரு மோசமான கசப்பான அனுபவங்கள் வருது. எல்லா டைரியிலுமே வந்து ஒரு பிளாக் பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்த நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜுமான்ஜி கேம்ல வந்து ஒரு டைஸ நம்ம உருட்டும்போதும் தப்பான ஒரு சேலஞ்சான விஷயங்கள் வருது பார்த்தீங்களா? அப்ப அந்த படத்துல ஹீரோவும், ஹீரோயினும் வந்து அத அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே இது வந்துருச்சு. இந்த பெயின் வந்துருச்சு நம்மளுக்கு. இது எப்படி இருந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து, ஃபர்ஸ்ட் நான் இதுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால, அடுத்தடுத்து அவங்க பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த கேம் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் நம்ம லைஃப்ல எங்கேயாவது ஸ்டக் ஆயிருக்கோம், ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு, பெயின் இருக்கு, நம்மள ஏதாவது மோசமான சிச்சுவேஷன்ல தள்ளியிருக்காங்க யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக் ஆயி உட்காராம நம்மளுடைய கேம முடிக்க ட்ரை பண்ணணும். கேம முடிக்கிறதுனா நம்ம எப்போ நம்ம லாஸ்ட்டா இங்கிருந்து இந்த வேர்ல்ட விட்டு போறோமோ, டில் தட் நம்ம விளையாடி தான் ஆகணும். நம்மளும் இந்த மாரி ஒரு வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். இந்த வேர்ல்ட் வந்து ஃபுல்லாவே ஹாப்பினஸ் மட்டும் இருக்க போறது கிடையாது. நிச்சயமா வந்து துன்பம், இன்பம், வருத்தம் எல்லாமே கலந்து தான் இருக்க போது. இந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். இப்ப ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நகரணும். வாழ்க்கை அப்படியே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்டின்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்க நகரணும். அடுத்து உங்க டைஸ் எடுத்து நீங்க உருட்டணும்னா, இப்ப நீங்க இருக்கிற பெயின நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் ஐ டிஃபீட்டட். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த கட்டத்த நீங்க வாழ்க்கையில மூவ் பண்ணிட்டே போம்போது மட்டும் தான், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூப்பரான விஷயம் நடக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் மாறலாம். அப்போ நீங்க மூவ்மெண்ட்லயே இருந்தா மட்டும் தான் உங்க வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போகும். உங்களுடைய அந்த பழைய வலிகளையும் உங்களால மறக்க முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அக்னாலெட்ஜ் பண்ணணும். நீங்க பெயின்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நீங்க அக்னாலெட்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மலர ஆரம்பிச்சிரும். நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போம்போது. 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எதுக்குப்பா ஜுமான்ஜி மூவிய வந்து லைஃபோட கம்பேர் பண்ற? அப்ப நம்ம லைஃபயுமே வந்து கொஞ்சம் கேம் மாரி பார்க்க சொல்றியா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம லைஃபயும் வந்து கொஞ்சம் கேமா தான் பார்க்கணும். லைஃப ரொம்ப சீரியஸாவும் பார்க்கக்கூடாது. ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாவும் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கேமா பார்த்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வெளில இருந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெளிய இருந்து கொஞ்சம் அப்ஜெக்டிவா பார்த்தோம்னா, நம்மளால ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையோடுமே ஓவரா எமோஷனா கனெக்ட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைஃப்ப வந்து நான் பிரியாணின்னு சொல்வேன். இப்ப பிரியாணிய பிரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு ஏத்த மசாலாவா இருக்கலாம், உப்பா இருக்கலாம், காரமா இருக்கலாம், கறியா இருக்கலாம், ரைஸா இருக்கலாம். ப்ராப்பரா போட்டா தான் அழகான சூப்பரான பிரியாணி குக் ஆகும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கும் எதுவும் பண்ணாது. அதே மாரி தான் நம்ம லைஃப்பும். லைஃப்ல வந்து பிரியாணிக்கு எப்படி நம்ம மசாலா சேர்க்கிறோமோ, அதே மாரி லைஃப்ல சேர்க்கிற மசாலா தான் எமோஷன். லைஃப்க்கும் வந்து எவ்வளவு தூரம் நம்ம சிரிக்கணும், எவ்வளவு தூரம் நம்ம கோவப்படணும், எவ்வளவு தூரம் நம்ம வந்து வருத்தப்படலாம், எவ்வளவு தூரம் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம், எவ்வளவு தூரம் நம்ம இரிட்டேட் ஆகலாம்னு சொல்லப்படுற இந்த மசாலா, உப்பு, காரம்லாம் ப்ராப்பரா லைஃப்ல போட்டு சமைக்கும்போது மட்டும் தான் லைஃப்பும் வந்து ஒரு டேஸ்டான பிரியாணியா ரெடி ஆகும். லைஃபோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த லைஃப்ல நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் அந்த லைஃப் வந்து ப்ராப்பரான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு தான் லைஃப கொஞ்சம் கேமாவும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாவும் இருக்கணும். இந்த மாரி நம்ம இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜுமான்ஜி கேம் விளையாடும்போது எப்படி வந்து மோசமான ஸ்ட்ரகுல அனுபவிச்சு சில பீப்பிள் வந்து அந்த கேம முடிக்கிறாங்களோ, அந்த மாரி இல்லாம இதெல்லாம் நடக்க தான் போகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, வாழ்க்கையில மத்த நார்மல் பீப்பிள் அனுபவிக்கிற ஸ்ட்ரகுல விட நம்ம கொஞ்சம் கம்மியா அனுபவிச்சு நம்ம கேம வந்து அழகா எண்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.